அனைவருக்கும் வணக்கம். இது நம் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கம்பெனி நேம் கமல் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் பிரைவேட் லிமிடெட். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா டுட்டுக்குரேனில் லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இது ஏவிஎம் குரூப் ஆஃப் கம்பெனியோடைய ஒரு குரூப் ஆஃப் கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா இந்த டைப்பர்ஸு நாப்கின்ஸு இதெல்லாம் இவங்க ஓனாகவே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இவங்க கொடுத்துருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ்குள்ளே போகலாம். டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லியிருக்காங்க. இது பெர்மனன்ட் ஜாப் தான். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் யார்கிட்டையும் எங்கேயும் ₹1 கூட கொடுக்கணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. இது டைரெக்டாக ஹெச்ஆரே நம்மளுக்கு கால் பண்ணி இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக், டிப்ளமோ, டிகிரி கூட படிச்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. எந்த ஸ்ட்ரீம் லைனில் வேணால் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப் டெசிக்னேஷன் சேல்ஸ் ஆஃபீஸர். இதுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20லேருந்து 43க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் இந்த வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 10 கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த சேல்ஸ் ஆஃபீஸர்ன்ற இவங்க கம்பெனி லொக்கேட் ஆகிருக்கிறது டுட்டுக்குரேன். ஆனால் இவங்க எங்கெல்லாம் வேலை செய்யலான்னு சொல்லியிருக்காங்கன்னா அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, பெரம்பலூர், கன்னியாகுமரி, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இங்கெல்லாம் அவங்க வேலை செய்யலாம். ஏன்னா இது சேல்ஸ் ஆஃபீஸர் ரூல். நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஊர்லெல்லாம் போயிட்டு நம்ம ப்ராடக்டை பற்றி சொல்லிட்டு சேல் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஊரில் எல்லாமே அவங்களுக்கு ஜாப் வேகன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 25,000லேருந்து 50,000 வரையும் கொடுத்துருக்காங்க. இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 2லேருந்து 10 இயர்ஸ் வரையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ரெக்குயர்மெண்ட் ஸ்கில்ஸ் பார்த்தனாலே சேல்ஸ் ஆஃபீஸருக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் ஸ்கில்ஸ் வேணும்? சேல்ஸ் நாலேஜ் இருக்கணும், கஸ்டமரை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கம்யூனிகேஷன்ஸ் நல்லா இருக்கணும். கம்யூனிகேஷன்ஸ்னால் நீங்கள் இங்கிலீஷ்னு போயிட வேண்டாம், தமிழே நம்ம ஃப்ளூயன்சியாக எப்படி பேசணும், தட்டு தடுமாறாமல் நம்ம ப்ராடக்டை எப்படி டெலிவர் பண்ணணும் கஸ்டமர் கிட்ட அப்படின்ற கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட சொன்னால் போதும். ரெக்குயர்மெண்ட் ஸ்கில்ஸ் இவ்வளோ தான் எனஃப். இயர் ஆஃப் பாசிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2019, 2020, 2021, 22 இருக்கலான்னு இருக்காங்க, 23, 24 எந்த இயர் பாஸ்ட் அவுட்டாக வேணால் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேலும் இருக்கலாம், ஃபீமேலும் இருக்கலாம். ஃபீமேல் ஓகே, நான் ஃபீல்டில் போய் இறங்கி ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம், எந்த இஷ்யூவும் கிடையாது. இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் நினச்சிங்கன்னா ஹெச்ஆரோடைய மெயில் ஐடியும் காண்டாக்ட் நம்பரும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஹெச்ஆருக்கு கால் பண்ணி இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி இன்டர்வியூக்கு போயிட்டு வேலையோடு திரும்பி வாங்க. இந்த வேலைக்காக நீங்கள் யார்கிட்டையும் எங்கேயும் ₹1 கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம்.